வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2013 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் மூலக்கூறுகளில் எது பாரகாந்த பண்பு வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? Which one of the following molecule is accepted to exhibit paramagnetic behavior? அதாவது கீழே 4 சேர்மங்கள் வந்து 4 ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து பாரகாந்த பண்பை வெளிப்படுத்துது அப்படிங்கறதான் கேள்வி. வாங்க தீர்வுக்குள்ள போயிடலாம். நம்ம முந்தைய வீடியோலயே வந்து காந்த பண்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் பார்த்திருந்தோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்க வந்து கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி வர்ற மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து இரட்டைப்படையா இருந்தது அப்படின்னா அது டயாகாந்த பண்பை வெளிப்படுத்தும். ஒற்றைப்படையா இருந்தது அப்படின்னா அது பாரகாந்த பண்பை வெளிப்படுத்தும். இதுல ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 அல்லது 16 அல்லது 32 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து அது வந்து பாரகாந்த பண்பை வந்து வெளிப்படுத்தும். வாங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம். வாங்க முதல் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நம்மளுக்கு முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா O2. முதல்ல வந்து இதுக்கு வந்து எலக்ட்ரான் அமைப்பு வந்து எழுதணும். உங்களுக்கு எலக்ட்ரான் அமைப்பு தெரியலனா கூட பரவாயில்ல, அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா கூட உங்களால இந்த கேள்வியை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து எழுதலாம் 1s2 2p4. இப்போ O2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து எழுதணும். இப்போ 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 × 8 = 16. 16 அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு இரட்டைப்படை. இரட்டைப்படையா இருந்தா கூட இது எக்ஸப்ஷன் கேஸ்ல இருக்கிறதுனால இது வந்து பாரகாந்த பண்பை வெளிப்படுத்துது. அப்போ O2ஓட காந்த பண்பு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரகாந்த பண்பு. நம்மளுக்கு கொடுத்திருக்க கேள்விப்படி இது வந்து பாரகாந்த பண்பை வெளிப்படுத்துறதுனால இந்த பதில் வந்து சரியானதா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தா கூட நம்ம வந்து மீதம் இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு எது வந்து சரியான பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 2-. இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும் 1s2 2s2 2p4. இப்போ O2 2-ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். 2 ஆக்சிஜன் இருக்கிறனால 2 × 8. இங்க 2 மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இருந்தாலே பிளஸ் ஒரு இதை வந்து எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். அப்போ இங்க 2 மைனஸ் இருக்கிறனால +2 = 18. 18 அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு இரட்டைப்படை. இரட்டைப்படையா இருந்தா அது டயாகாந்த பண்பு வந்து வெளிப்படுத்தும். அப்போ O2 2-ஓட காந்த பண்பு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாகாந்த பண்பு. இப்போ கேள்விப்படி இது பாரகாந்த பண்பு வந்து வெளிப்படுத்தணும். பட் இது வந்து டயாகாந்த பண்பு வெளிப்படுத்துறதுனால இது வந்து சரியான பதிலா இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க மூன்றாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். மூன்றாவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா C2. கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதிடலாம் 1s2 2s2 2p2. இப்போ C2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எழுதணும். 2 கார்பன் இருக்கறனால 2 × 6 = 12. 12 அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு இரட்டைப்படை. இரட்டைப்படைனாலே அதோட காந்த பண்பு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாகாந்த பண்பு. இப்ப C2ஓட காந்த பண்பு என்னது? டயாகாந்த பண்பு. நம்ம கேள்விப்படி பாரகாந்த பண்பு வந்து வெளிப்படுத்தணும். பட் இது வந்து டயாகாந்த பண்பு வெளிப்படுத்துறதுனால இந்த பதில் வந்து சரியான பதிலா இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க நான்காவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நான்காவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா N2. நைட்ரஜனோட எலக்ட்ரான் வந்து எழுதலாம் 1s2 2s2 2p3. இப்போ N2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து எழுதணும். 2 நைட்ரஜன் இருக்கலாம் 2 × 7 = 14. 14 அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு இரட்டைப்படை. இது வந்து இரட்டைப்படையா இருக்கிறதுனால இது வந்து டயாகாந்த பண்பு வந்து வெளிப்படுத்துது. அப்போ N2ஓட காந்த பண்பு என்னது? டயாகாந்த பண்பு. கேள்விப்படி பாரகாந்த பண்பு வந்து தான் இந்த சேர்மங்கள் வந்து வெளிப்படுத்தணும். பட் இது வந்து டயாகாந்த பண்பு வெளிப்படுத்துறதுனால இது வந்து சரியான பதிலா இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் மூலக்கூறுகளில் எது பாரகாந்த பண்பு வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? Which one of the following molecule is accepted to exhibit paramagnetic behavior? நம்ம பார்த்தபடி சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது O2 தான். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் பொறுத்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.